அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. ஆக்சுவலாக ரொம்ப நாள் வீடியோ போடாமல் இருந்திருப்பேன். அதுக்கெல்லாம் அந்த குட்டி வாண்டு தான் காரணம். டியூ டேட் வந்துமே பெயின் வரல, அதனால கண்டிப்பாக அட்மிஷன் தான் தெரிஞ்சிச்சு. அதனால் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டுருக்கோம். அம்மா வந்துட்டு பார்த்தீங்க நல்லபடியாக டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அழுதுட்ருக்காங்க. எனக்கும் உள்ள ஒரு பக்கம் பக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிக்கு ரொம்பவே ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டேன். அதை நினச்சி உள்ளே ரொம்ப பயமாக இருக்குது. நான் எந்த ஹாஸ்பிட்டலில் டெலிவரி பார்த்தேன்னா சேப்பாக்கத்தில் இருக்க கோஷ் ஹாஸ்பிட்டல், நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். 3 வருஷம் கழித்து இந்த இடத்துல கால் எடுத்து வைக்கிறேன். ஒரு பக்கம் பயமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஐயா ஜாலி, நம்ம குட்டியை பார்க்க போகிறோன்ட்டு ஹாப்பியாகவும் இருக்குது. நினச்சா மாதிரியே ஒரு பக்கம் அட்மிஷன் போட்டு லேபர் வார்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க. கையில் லைனை போடுறேன் அது போடுறேன்னு ஒரு 5-6 வாட்டி குத்தி குத்தி பிளட்டு பொலன்னு ஊற்றிச்சு. கை பலுகுண்டு மாதிரி வீங்கிடுச்சு. இது எல்லாத்துக்கும் பலனா காலையிலேயே பாப்பா வந்துட்டு பிறந்துட்டாங்க. பாய் பேபி தான், நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. பெயின் எப்படி இன்டியூஸ் பண்ணாங்க, பாப்பா எப்படி பிறந்தான்னு நெக்ஸ்ட்டு கண்டினியூ பார்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.